2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி என் சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி. கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். வணக்கம். எங்க ரொம்ப நாளா கடை பக்கம் ஆளைய காணோம், திடீர்னு வந்திருக்க? கட்சி வேலை பிஸியா இருந்தேன்ல. எங்க பனையூர்ல தானே? என்ன பனையூர் இருந்தனாலதான் இப்ப விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க. ஐயோப்பா, என்னென்னமோ சின்னம் கேட்டீங்க போல, எல்லாத்தையும் நிராகரிச்சு விசில் தான் நல்லா இருந்தது சரின்னு சொல்லிட்டு இப்ப டைம் இல்ல கடைக்கு வர்றதுக்கே. நாங்கெல்லாம் ஒரே செலிப்ரேஷன்ல இருக்கோம். நாங்க என்ன செலிப்ரேஷன் பண்றீங்க? ஆமா, விசில் சின்னம் கொடுத்திருக்காங்கல்ல. ஆமானே, நான் கூட நினைச்சேன், நேத்து தூங்க முடியல, ராத்திரி எல்லாம் விசில் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆமா, அப்ப கொண்டாடணும்ல. கொண்டாடணுமா? எங்க பக்கத்து வீட்ல இருக்கிற அம்மா குப்பை வண்டி தான் வந்து சொல்லி குப்பையை கொட்ட வந்துட்டாங்க. நீங்க என்ன நீ வயித்தறிச்சல பேசாத, குப்பை வண்டின்னு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. விசில் சின்னத்தை வாங்கணுமா, அமைதியா செலிப்ரேஷன் பண்ணோமா, நாங்க அமைதியா இருக்கணும்ன்றேன். விசில் அடிச்சு மக்களோட மன நிம்மதியை கெடுக்குறீங்க நீங்களா? இதெல்லாம் செலிப்ரேஷன், இதெல்லாம் கொண்டாடணும். அப்படியே இப்ப தெரியுதா ஏன் எல்லாம் தற்கொலை? இதுக்கே வயித்தறிச்சல் பட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க தலைவர் முதல்வர் ஆயிட்டா அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையா? என்ன உனக்கு நம்பிக்கை வேற இருக்கா உங்க தலைவர் முதல்வர்? ஆமா, நாங்க 26ல நாங்க தானே. 26ல 76 ஆனாலும் நீங்க ஆட்சியை பிடிக்கவே முடியாது. நீங்க 70 காலம் வச்சு இது பண்ணீங்களா? அது மாதிரியா 70 காலம் இது பண்ணாலும் நல்ல ஆட்சியெல்லாம் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்கள மாதிரி ஆட்சிக்கு வந்த போயிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. மக்கள் தானே சொல்றாங்க. அடுத்த தேர்தல் மட்டும் நீங்க என்னன்னா உங்க கட்சிக்காரங்க இந்த பதவியில இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஆமா நல்லா இருக்கும், நிறைய இவ்வளவு சொத்து சுரண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாம சுரண்டல் கிரண்டல்லாம் பேசாத. நம்ம கட்சிக்காக, இந்த மக்களுக்காக எவ்வளவு அரும்பாடுபட்டு எங்க தலைவர்கள் எல்லாம் உழைச்சிருக்காங்கன்னு தெரியும். அரும்பாடுபட்டு உழைச்சிக்கிட்டீங்க. உழைச்சிக்கிட்டோம் இல்லன்னா உழைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம மக்களுக்கு. நீ எல்லாம் மக்களுக்கு தெரியும். இந்த பாரு, இப்படி ஈக்குவலா சேர்ல வந்து உட்காரனா யார் காரணம்? ஓ, இதுக்கே நீங்க தான் காரணமா? ஆமா. சரி சரி சரி. கடைக்குள்ள விட்டு பேச வச்சதே பெருசு, இந்த கட்சியவே குறை சொல்றீங்க. சரி சரி. நீங்க மட்டும் தான் கொண்டாடத்துல இருக்கீங்க. இப்பலாம் உங்க தலைவர் ஆளையே காணோம். எங்க தலைவர் பாட்டு போட்டு ஆடுனுகிறான், ஜனநாயகன் பாட்டு போட்டு வீட்டுல ஆடுனுகிறாராம். அவரு மட்டும் இல்ல, எங்க அண்ணன் புசி அண்ணா இருக்காரு, அவர்லாம் உச்சத்துல இருக்காரு. அவரு என்னது உச்சத்துல இருக்காரு? அவரு எம்எல்ஏ ஆனப்ப கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லையா? இப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாராம். எது இந்த விசில் சின்ன கட்சி கொடுத்ததுல ஒரு உச்சத்துல இருக்காரு. ஆமா, சின்ன கொடுத்துட்டாங்கல்ல, அடுத்து அங்கீகரிக்கப்படும், அடுத்து சிஎம் ஆயிடுவாரு. எவ்வளவு கொண்டாட்டங்கள்லாம் இருக்கு. முதல்ல தோண்டணும், விதை போடணும், அது வளரணும், அதுக்கப்புறம் தான் மரமாகும். விதெல்லாம் போட்டு 2 வருஷம் ஆச்சு. அப்பா, நீ காய்க்க போகுது. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், நான் தான் சிஎம்னு வந்து நின்னா மக்கள் அப்படியே ஓடுறாங்க. நீ உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்படணும். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. வந்தவனே அப்படியே சிஎம் தான். வந்தோடனே சிஎம் தான். ஆமா, அவ்வளவுதான். மக்கள் நமக்கு இந்த கஷ்டப்படுறது, மக்கள்கிட்ட பேசுறதெல்லாம் பிடிக்காது. எல்லாமே ஆன்லைன் அந்த மாதிரி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். பாத்துக்கங்க மக்களே, மக்களை சந்திக்க மாட்டாங்களா? மக்களை சந்திக்கிறது பிடிக்காதான்? கட்சி ஆரம்பிச்சோடனே சிஎம் ஆயிடணுமா? உங்க தலையெல்லாம் துண்டை போட்டு போகணுமா? இந்த ஆளு சொல்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். என்னது ஸ்கிரீன் தானே? அவதார் கலெக்ஷனோட எங்க கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு நிலவரம், கல நிலவரத்தை சொல்றோமா?
ஏதோ உங்க தலைவர் நல்ல நடிகர் நாங்க ஒத்துக்கிறோம், சரியா? ஒத்துக்கிறீங்கல்ல? நடிகர்னு நாங்க ஒத்துக்கிறோம், அரசியல்வாதிகளாம் ஒத்துக்க முடியாது. இருந்தாலும் உங்க தலைவர் அளவுக்கு முடியாதுமா. சும்மா வா இருக்குன்னு என்னத்தையாவது சின்னவர் பேசிட்டு இருக்காரு, இருக்காங்க. என்னமா நடிப்பாருன்ற படத்துலயும் நடிக்கிறாரு, லைஃப்லயும் நடிக்கிறாரு, மக்கள்கிட்டயும் நடிக்கிறாரு. இங்க பாரு, மக்கள் கிட்ட நடிக்கவாது மக்களை போய் சந்திக்கிறோம்ல. பனையூர்ல அரசியல் பண்ணி பனையூர்ல சிஎம் ஆகி பனையூர்ல தேர்தலா? எப்பயுமே சந்திக்கிறீங்க, இந்த பயிர்லாம் எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்க. இதோட கேவலமான விஷயம் நடக்குமா சொல்லு? விவசாயிகள் தான் இங்க கொண்டு வந்து தந்தாங்க, அதுக்கு என்ன ஓ, பண்ணுவோம்? அவங்க கொண்டு வந்து தர்றாங்க. ஆமா, சரி சரி. ஆய்வு பண்ணணும்னா சில எக்யூப்மெண்ட்ஸ் அதை எப்படி ஆய்வு பண்ணி இப்படி பார்த்து ஆய்வு பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அங்கேயே போய் பண்ண முடியுமா? சரி 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 கிளம்பு. சரி சரி வரேன். ஒரு சின்னத்தை Celebration வாங்கிட்டு இருக்கு. இவங்க பண்ற அலப்பற அப்பா. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன வச்சிருக்க? இட்லி கடைக்கு வந்து என்ன பிரியாணி தான் இருக்க அதெல்லாம் போகுது. கேட்கல, செய்தி என்ன வச்சிருக்க அதான் கேட்டேன். இட்லி தோசைக்கிறதுக்கு நான் உன் கடைக்கு வரேன், நான் நல்ல கடைக்கு போகல. அப்ப இதென்ன நாரண கடையா? இங்க பாரு தம்பி, இட்லி குண்டாலே வச்சு வேக வச்சிருவோம் பாத்துக்க. என்ன உங்க கட்சிக்கு வர திமிரு அதிகமாயிட்டே போகுது, என்ன பண்ணலாம்? என்ன ஆச்சு? உங்க தலைவர் தான் அவனு சொல்லியிருக்காரு. எங்க தலைவர் 1008 சொல்லுவாரே, அதுல நீ என்னத்த சொல்ற? ஒண்ணுமில்ல, இப்ப சட்டசபை கூட்டம் நடக்குதுல, ஆமா. அதுல எந்த முதலமைச்சராவது இப்படி சொல்லுவாங்களா? ஏற்கனவே ஆளுநர் உரைய நிராகரிச்சுக்கிட்டு அவமதிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? ஆளுநர் இதே வேணாம், உரையே வேணாம், அதை நீக்கிடுவோம், சட்டப்பேரவையில இருந்தே தூக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? எப்பா, முதலமைச்சர்னு இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கும்போது எதுக்கு ஆளுநர்னு நான் கேக்குறேன். நல்லா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்ப்பா அவரு. அவரு எல்லா உரிமையும் இருக்கு அவருக்கு, சரியா? அவரு நினைச்சாருன்னா சட்டசபையில எதிர்கட்சியே கிடையாது, ஆளுங்கட்சியை வச்சு மட்டுமே கூட்டம் எல்லாம் நடத்துவாரு. அதுதான் என்ன சொல்றேன், எதுக்கு சட்டசபையில் நடத்திக்கிட்டு உங்க கட்சி ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு கட்சி கூட்டமா நடத்துங்கன்றேன். அதுவும் நடத்தலாம், ஏற்பாடுலாம் பண்ணாங்க. போன தடவை இந்த எஸ்ஐஆர் இருந்துச்சுல்ல, ஆமா, அப்ப அனைத்து உங்களுக்கு கூட நிறைய கள்ள ஓட்டுலாம் தூக்குனாங்களே தம்பி. அது எஸ்ஐஆர் கொண்டு வர போறாங்கன்னு சொன்ன உடனே அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு நடத்தணும். எங்க கட்சிக்காரங்களை தவிர ஒரு பையன் வரலப்பா. எப்படி வருவாங்க? வர மாட்டாங்கக்கா. அதனாலதான் சட்டசபையிலே கூட்டம் நடத்திக்கலாம். ஏன்னா அது ஆப்பே உங்களுக்கு தான், மத்த கட்சிக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் கொண்டு வந்தா அடியாக போற கட்சி உங்க கட்சி தான். உங்க தலைவர் தொகுதியா போச்சு, அவ்வளவுதான். தம்பி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தலைவரோட வரலாறு தெரியுமா உனக்கு? இது தெரியுங்க, வர தேர்தல்ல நின்னு ஒரு தடவை மட்டும் தான் தோத்துருக்காரு, மத்தபடி எல்லா தடவையும் ஜெயிச்சிருக்காருப்பா. எப்படி? ஊழல் பண்ணி தானே தம்பி, ஏமாத்தி தானே, அதெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு தானே. தம்பி, தலைவரோட மாசம் உனக்கு தெரியல. குளத்தூர் தொகுதிக்கு போனப்ப பாத்தில எத்தனை அக்கா வந்து டான்ஸ் ஆடி நின்னாங்கன்னு. தெரியும்க்கா, உங்க இதெல்லாம் தெரியும்ல. அந்த குளத்தூர் தொகுதியில தான் எங்க பிரதமர் வச்சார்ல ஆப்பு. என்ன பெரிய இது, எஸ்ஐஆர் கொண்டு வந்து தூக்கிட்டாரு கள்ள ஓட்டே, அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது, போங்க. நல்ல ஓட்டு மட்டும் இல்ல, நல்ல ஓட்டும் எங்களுக்கு தான் உழும், அது தெரியும்ல. இந்த நெருக்கடியில இன்னொரு நெருக்கடி எங்க பிரதமர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி பாத்தீல எப்படி மாசா? தம்பி, அவரு தமிழ்நாட்டுக்கு வர்றது எதனால? நேத்திக்கே சொன்ன உன்ட்ட, எங்க தலைவரை பார்த்து பயந்து அவரு கூட்டணியை வலுப்படுத்துறதுக்காக டெல்லியில இருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராரு. எங்க தலைவரே எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்ல, உக்காந்த இடத்துல கால் மேல கால் போட்டே ஜெயிப்பாருல்ல. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். எங்க தலைவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிட்ட மாசா போட்டார் பாத்தியா? என்னத்த போட்டாரு? தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்போம், ஊழலை ஒழிப்போம். தம்பி, அந்த இது நீங்களும் இந்த தாவேக்கா மாதிரி தீய சக்தி தூய சக்தி எல்லாம் எடுத்துட்டு தீய சக்தி தானே. என்ன தீய சக்தி? ஆமா, இந்த தீய சக்தி இல்லனா நீங்க எல்லாம் நேரம் வளர்ந்திருப்பீங்களா? படிச்சிருப்பீங்களா? முதல்ல முன்னேறி இருப்போம், இதுக்குள்ளே இருக்க மாட்டோம், முன்னேறி இருப்போம். உங்களுக்கு ஒரு சமமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த கட்சியை நீ தீய சக்தின்னு பேசின்னு இருக்க. நீ இப்படியாக்கா முட்டு கொடுப்ப? உன்னை பத்தி தெரியாதா? அவ்வளவுதான், இந்த ஆட்சியை முடிஞ்சு. உங்க ஊழல் எல்லாத்தையும், உங்க ஆட்சியை முடிக்கிறதுக்காக தான் இந்த மதுராந்தகம் பொதுக்கூட்டமே. இதுல தெரியும், பாப்பீங்க நாளைக்கு தெரியும். பாரு முடியறது யாரு முடிக்கிறது யாருன்னு உனக்கே தெரியும். இன்னும் 3 மாசம் தாக்கா, கடையை வச்சிருக்கேன், பாப்போம். கிளம்புடா. அக்கா வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏக்கா, என்ன நீங்க உங்க முகத்துல கொஞ்சம் கூட சோகமே இல்லையே? ஏன் நான் எதுக்கு நான் கஷ்டப்படணும்? எங்க தலைவரோட ஆட்சியில சந்தோஷமா செல்வ செழிப்போடல இருக்கும். நீங்க கஷ்டப்படக்கூடாதுக்கா. இப்ப நடக்கிற சூழலுக்கு நீங்க உட்கார்ந்து அழுகெல்லாம் செய்யணும். என்ன சொல்ற? விசில் ஊதியாச்சுன்னு ஒருத்தர் டிட்டு போட்டிருக்காரு பாத்தீங்களா? இந்த சில்லற பசங்க தானே, அதுவும் இந்த தாவேக்காக்கு விசில் சின்னம் கொடுத்ததும் கொடுத்தாங்க. தெருவுல இருக்கிற நண்டு சிண்டெல்லாம் விசில ஊதிக்கிட்டு சுத்துதுனே. ஏக்கா, இப்படி அவசரப்பட்டு அவமரியாதையா பேசாதிய. விசில் ஊதியாச்சுன்னு சொன்னது உங்க கூட இருக்கவங்க தான், தெரியுமா? என்னென்ன சொல்ற? மறுபடியும் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். அப்பா, அவர் இருக்காரு பாத்தியா? அவர் ஒருத்தர் தான் உள்ள பூந்து ஊடால கூட்டணியே குழப்பிட்டு இருக்காரு. இவங்க இந்த செல்வ பிறந்தகை அவரு என்னானாலும் எங்களை விட்டு போக மாட்டோன்றதுல உறுதியா இருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி என்னன்னா தாவேக்காக சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு. இவங்க இருப்பாங்களா இல்ல அத்துக்கிட்டு போயிடுவாங்களான்னு கணிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏக்கா, செல்வ பெருந்தகை இங்க முடிவெடுக்கிறது நடக்குமா? ஒரு தேசிய கட்சியில
டெல்லி தலைமை முடிவெடுக்கிறது நடக்குமா? பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அவ்வளோ இது மூலமா ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாவோ, நீங்க அந்த எதுவுமே புரிஞ்சுக்கிடாம என்ன இருக்கீல, அதான் கேட்க. பிரவீன் சக்கரவர்த்தியாவது ராகுல் காந்திக்கு தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா எங்க தலைவர் அவங்க அப்பா ராஜீவ் காந்திக்கே க்ளோஸ், தெரியும்ல? ராஜீவ் காந்திக்கே க்ளோஸ். ஆனா இன்னைக்கு இருக்கிறது ராகுல் காந்தி தானே, அதை மனசுல வச்சுட்டு பேசணும்க்கா. அண்ணே, எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனை நம்பி தாவேகா பக்கம் போய் அடுத்து நடக்க போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மண்ணக விட்டு ஓட மாட்டாங்கல்ல, அதனாலயே எங்களை விட்டு போக மாட்டாங்க. நீ வேணா பாரு. ஏக்கா இன்னைக்கு மதுராந்தகம் ஒரே திருவிழா கோலமா இருக்கு, பாத்தீங்களா? ஏன் ஏதோ அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறாங்களா? கூழு ஊத்துறாங்க அப்படின்னு இல்ல, இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் இங்க வராவல்ல. எப்பா என்ன இது ஒரு செய்தின்னு வரவும் போறவெல்லாம் பிரதமர் வராரு பிரதமர் வராரு பிரதமர் வராருன்றீங்க. பிரதமர் வரும்போதுதான் உங்க ஐயா ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல, என்ன இந்த மாதிரி எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 3000 கோடிக்கும் அதிகமான நிதியை இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா? ஆமா, இந்த எங்கெல்லாம் பிஜேபி ஆளுதோ அங்கெல்லாம் நிதியை கேட்காமலே அள்ளி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு இதுக்கு நிதி இல்ல அதுக்கு நிதி இல்ல, அது பற்றாக்குறை இது பற்றாக்குறைன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏக்கா எப்பவுமே நம்ம ஒரு செலவு பண்ணி காசு கேட்கறோம்னா என்னென்ன பண்ணிருக்கோன்ற கணக்கு காட்டணும்ல, அதை காட்டலன்னு இங்க ஒருத்தர் சொல்றாவோ. அவர் இருக்கும்போது இந்த மாதிரி ட்விட் எல்லாம் அவங்க தலைவர் போடுறது கொஞ்சம் யோசனை பண்ணி போட வேண்டாமா? அண்ணாமலை ஒரு நறுக்குன்னு ஒரு ட்விட் போட்டிருக்காவளோ, பாத்தீங்களா? அண்ணே, இது என்ன கணக்கு கேட்கறதுனா புது பழக்கம். முதல்வருக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கு என்னென்ன செலவு இருக்குன்னு சொல்லி? அவர்கிட்ட கணக்கு கேட்கிறாரு, அதான் கொடுக்க முடியுமா? அப்படியே வாக்கு அரசியலுக்காக மக்களை ஏமாத்திரிய. ஆனா அங்க போனப்ப அந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி நாங்க திறக்கிறோம்னு சொல்லி கடிதம் மூலமா ஒப்புதல் கொடுத்துட்டு இது வரைக்கும் அதுக்கான எந்த பணியுமே முன்னெடுக்காம நிதி மட்டும் வேணும்னு கேட்டா எந்த வகையில நியாயம்னு அண்ணாமலை கேட்டிருக்காவோ. அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அண்ணே, பணத்துக்காக என்ன வேணாலும் பேசுவோம், சொல்றதெல்லாம் செஞ்சுட்டா அப்புறம் எப்படி தமிழ்நாடு நல்லா இருந்துரும்ல? என்னமோக்கா சொல்லுதியா, கொஞ்சம் உஷாரா இருங்க. புட்டுக்கும் போல இருக்கு ஒருத்தரா போறாவ. நீ கிளம்புனே, நாங்க பாத்துக்கிறோம். தலைவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு தலைவர் நாடு.